இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாமரம். இந்த மாமரத்திலோட ரகம் வந்து காலப்பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பகுதியில் ஒட்டு மாமரம். இந்த மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இப்போ வந்து கிளைமேட் வந்து கோடை காலத்தில் தொடங்கிடுச்சு. அதே மாதிரி வெப்பமும் தொடங்கிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்கள், எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது. ஆனால் என்னோட காய் வந்து பிடிக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி காயாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து இங்கே வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்கு. எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்குது. இருந்தாலும் நான் இதுக்கு வந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிகள் வந்து வெம்பி எனக்கு மிகப்பெரிய மகசூலை வந்து குறைச்சிருக்கு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து நம்ம தீர்வு காணுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு டாங்குக்கு, அதாவது 10 லிட்டர் டாங்குக்கு 100 மில்லி மீன் அமிலம் ப்ளஸ் வந்து என்னென்னா ப்ரோனோபிக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஃபங்சைடு, அதாவது கார்பன்டாசியம் மேங்கோசாஃப், அதை வந்து கலந்துக்கிட்டு நம்ம இலை வழியில் ஸ்ப்ரே பண்ண நல்லா குளியாட்டி விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. இதில் வந்து வீரியமிக்க காய்களும் அதிகமாக இருக்கிறதுனால காயோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். சிலது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பூவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிஞ்சுகள் வந்து இதில் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாங்காய் தான் எனக்கு வருது. இதெல்லாம் என்ன காரணம்? அதிகமான இலைக்கருகள், இலைக்கருகள் நோய் அதிகமாக வருது. நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து இந்த மாமரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் கொடுக்கணும். 50லேருந்து 100 லிட்டர் தண்ணி நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான மகசூலை நம்ம ஈட்டலாம். நல்ல ஒரு காய்ப்பு வரையை கொண்டு வரலாம். ஓகே பஸ், இந்த மாதிரி மீன் அமிலம் பஞ்சகவியா உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம்.